விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கண்டிஷனே அதில் போட்டுக்கிறோம். கல்யாண மாலை ஒரு அறிமுக மேடையே. வரன் பற்றி தீர விசாரித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டியது பெற்றோர் காப்பாளரின் பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும், அது ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் சைன் வாங்குறோம். எனக்கு ஜாதி தடை இல்லை அப்படின்னு கேட்குறீங்க, எனி ஈக்குவலன்ட் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அது மாதிரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் எடுத்த டெசிஷன் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் 2-3 பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. மீதி கிட்டத்தட்ட இன்றைக்கும் சரி 60-70% மக்கள் வந்து தன்னோட கம்யூனிட்டி, தன்னோட சமூக மக்களோட தான் போகணும். அப்படிதான் வருது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேஸ் நோபார்னு சொல்கிறவங்க வந்து கலந்துப்பாங்க. அவங்க கலந்துட்டு எங்களுக்கு இது மாதிரி அது கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் கம்யூனிட்டின்னு தான் கேட்பாங்களே தவிர ஜாதி தடையிலேன்னா அவுட்ரேட்டாக எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகாது. ஏன் உங்களுக்கு கம்யூனிட்டி மீட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வருது, ராத்திரி வரைக்கும் ஏன் ஆறுது அப்படின்னு நம்ம கேட்டோம்ல. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்கங்கிறது தான் அர்த்தம். அப்போ மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அது கண்டினியூஸாக அப்படியே மாறி போயிடுது, உலகமே மாறி போயிடுது. நம்ம மட்டும்தான் ஜாதி பார்க்குறோம், எங்கள் ஆஃபீஸில் மட்டும்தான் நாங்கள் ரெடி, இன்றைக்கே ரெடி. நம்ம வீட்டில் கல்யாணமாக எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லா கல்யாணங்களும் நடந்திருக்கு, நாங்கள் ரெடியாக இருக்கோம். முதல்ல ஒரு 5-6 வாரங்களுக்குள்ளே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினோம். அறிமுகப்படுத்தின பொழுது அந்த அம்மா வந்து சிங்கிள் மதர்ன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தி அவங்க வந்து எப்படியான பொண்ணு கல்யாணம் ஆனால் போருங்கிற மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்த கால்ஸ், நாங்கள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து நாங்கள் மாடம்பாக்கத்தில் ஒரு கோவில் போனோம், அந்த சரபேஸ்வரர் கோவில். போகும்பொழுது அந்த அம்மாவும் வெளியில் வந்தாங்க. வந்துட்டு மோன் சார் அப்படின்னு அப்படியே இறுக்கி 2 கையும் பிடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, சார் 40 பேஜ் நோட்டு முழுக்க தீர்ந்து போயிடுத்து, வர கால் எழுதி எனக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்போ தெரியல அப்படின்னாங்க. அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது சாய்ஸ் வந்து பெண்களுக்கு கிடையாது. ஆண்கள் வந்து பெண் பார்த்துட்டு போவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஸோ நோவோ ஆண் சொல்லணும், இல்லை ஆண் குடும்பத்தார் சொல்லணும். பெண்ணுக்கு வந்து எல்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படியான அவங்க எஸ் சொல்லணுமே நம்ம இந்த ரோஜா படத்தில் பார்க்குற மாதிரி அவங்க வந்து எப்படியான எஸ் சொல்லணுமேனு பெண் வீட்டார் வந்து தவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த எஸ் நோ சொல்கிறதுக்கான உரிமை கூட ஆண்கள்கிட்ட இருந்தது. அப்படிங்கிற காலகட்டத்தில் அதை அப்படியே பெரட்டி போட்டுது கல்யாண மாலை. யோசனைகள் கொடுக்குறோம். அதாவது எப்போதுமே வந்து எடுத்து கொடுக்குற வேலை எங்களுது, முடிச்சு கொடுக்குற வேலை அவங்களது, கடவுளுது. இப்படி தான் நம்ம யோசனை பண்ணுறோம். சரி, 400 வரன் வந்திருக்கு, 200 வரன் வந்திருக்குன்னா நீ இதில் என்ன பண்ணணும், அந்த பெண் என்ன கேட்குறா, படிப்பில் என்ன கேட்குறா, அப்புறம் என்ன சம்பளத்தில் என்ன கேட்குறா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த குடும்பத்தில் எப்படி ஒத்து போகும், இதெல்லாம் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 20 தான் தேரும். பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு ஆட்களை. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து வலுக்கட்டாயமாக உங்களுக்கு ஹாரோஸ்கோப் அனுப்பி பாருங்கள், மேட்ச் பாருங்கம்மாங்க, எதை கொடுத்தாலும் வேண்டாமாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் வருமா? இந்த கேள்வி எந்த இடத்துல வரும் அப்படின்னா, சார் பார்க்குற அந்த பர்சனல் மேட்ரிமோனி இருக்கு இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, அந்த இடத்துக்குள்ளே தான் வரும். சப்போஸ் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ விருப்பம் இல்லை, ஆனால் பெற்றோர்கள் வந்து பதிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ அவங்க முன்னாடி லவ் பண்ணாங்க, இப்போ இல்லை எனக்கு அந்த லவ் சரி வரல, வந்துட்டேன் வெளியில் அப்படிங்கிறதா, அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் அதெல்லாம் அக்செப்டட் தான். ஒரு அஃபேர் பெயிண்டே இருக்குது, ஆனால் வந்து அவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த பசங்களே சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் நிறைய எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனில் கூட பேசியிருக்கோம். அவங்க ரகசியமாக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அப்பா வந்து சொன்னால் கூட நீங்கள் எதுவும் ஸ்பீடாக பார்த்துடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஐ எம் இன் கான்டாக்ட் வித் சம் பர்சன், அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பொண்ணோ அந்த பையனோ சொன்ன ரகசியத்தை வந்து உடனடியாக பெற்றோர்கிட்ட சொல்கிறது, அவங்கள காட்டி கொடுக்குறது, அது மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுணுங்கிற லெவல்லலாம் பண்ணவே மாட்டோம். அது வந்து உறவுலையாவது பண்ணுவாங்களே தவிர கல்யாண மாலையிலேருந்து பண்ண மாட்டோம். உறவில் சொல்லுவாங்க, இந்த பையனை எப்படியாவது பிடிச்ச அந்த பொண்ணு கல்யாணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரீமேரேஜாக இருந்தால் கூட நம்மள்கிட்ட வராங்க. என்ன கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா, அந்த பையன் சரியில்லாமல் போனதுக்கோ இல்லை அந்த பொண்ணு சரியில்லாமல் போனதுக்கோ கல்யாண மாலை காரணம் இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஆன்லைனில் ஆக்டிவேஷன் பண்ணினா கூட ப்ரொஃபைலை பற்றின டீட்டெயில்ஸை ஓரளவுக்கு ஃபோனில் விசாரித்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டு தான் ஆக்டிவேஷன், இல்லை ஆட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது. இன்றைக்கி 400 ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் ஆகிடுது, எனக்கு கால் சென்டருக்கு போகாது, அப்படியே ஆட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, இது கல்யாண மாலைக்கு பெருமைக்குரிய தருணம். அது தன்னுடைய வெள்ளி விழாவில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த மங்களகரமான நேரத்தில் கல்யாண மாலையின் சேர்மன் திரு மோகன் அவர்களையும் எம்டி மீராவையும் இப்போது நாம் சந்திக்கிறோம் அவருடைய அலுவலகத்தில். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். வணக்கம். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஸோ வெள்ளி விழாவில் அடி எடுத்து வைக்கிறீங்க. 2000 வருஷம் ஆரம்பிச்சிங்க. அப்போ ரொம்ப ஜெர்க்கியாக இது எப்படி போகுமோ, ஏன்னா எப்பயுமே புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் சரியாக வருமா இந்த காலத்தில் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது ஒரு ஷேக்கியாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க நிச்சயமாக. இது எப்படி போகும், ஜெயிக்குமா, எங்கே போகும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வேறு விட்டு பிரகாசமாக நிற்குது. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த அழகான வெற்றி பாதையை? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இது இவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது தான். ஒரு டிவி நிகழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் அது இந்த மேட்ரிமோனிங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் ஜனங்களோட, அதாவது பெற்றோரோட, ஜனங்களோட, ஜனங்களோட அவங்களோட எதிர்பார்ப்புகள் தான் இது ஜெயிச்சது. அவ்வளோதான். இந்த கல்யாண மாலைக்கு வந்தால் கல்யாணம் ஆகும் அப்படின்னு எந்த நிமிஷத்தில் ஜனங்க நம்ப தொடங்கினாங்களோ அப்போலேருந்து கல்யாண மாலை வந்து ஆல வருஷம் ஆயிடுது. அது 25 இயர்ஸாக நல்ல விதமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்குள்ள டெக்னாலஜி ஏற்றாப்புல நீங்களும் வரீங்க. அதுதான் பெரிய விஷயம். நிஜமா உண்மையிலேயே 3 தலைமுறையோட நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பசங்க, கல்யாணத்துக்கு இருக்கிற பசங்க, இந்த 3 பேரோட டேஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம உட்காந்தா காண போயிருப்போம். இந்த நடு ஜென்ரேஷனுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுனாலும் காண போயிருப்போம். இந்த கீழே உள்ள ஆளுங்களை, அதாவது வரம் தேடிட்டு இருக்கிற பெண்ணும் பையனையும் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்குமான ஒரு ஒப்புதல் கிடைச்சது. அதுதான் இதனுடைய பிகஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லணும். மீரா மேடம், ஊரில் நிறைய பெண்கள் வந்து ஜாதகத்தை தான் கொடுப்பாங்க, அவங்க படத்தை கூட அனுப்ப மாட்டாங்க. முதல்ல என்னோட ஜாதகம் பாருங்க, அதுக்கப்புறம் பொன் படத்தை பாருங்கம்பாங்க. ஸோ இப்போ பெண்ணும் ஆணும் நேராக ஸ்க்ரீன்லேயே பேசுகிறாப்புல ஒரு இதை ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்தது. ஏன்னா 2000ஆவது ஆண்டு ஆரம்பித்தோம் நாங்கள். அப்போ வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் பெற்றோர் வந்து வரனை வந்து தன்னுடைய பிள்ளையோ பொண்ணையோ அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு நிறைய தயக்கம் இருந்தது. ஓவராலாக கான்செப்டாக இது எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து 2000ஆவது ஆண்டு ஒரு 2-3 எபிசோட் போன பொழுது நாங்கள் எப்படியோ ஒரு லாங் ட்ரைவ் எடுத்தோம், எங்கேயோ வெளியில் போயிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு ஹோட்டலில் இறங்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி குரூப், ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க, சார் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த நிகழ்ச்சி, அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அக்செப்டன்ஸ் இருந்தது. ஆனால் தங்க வீட்டு பொண்ணையோ பையனையோ கொண்டு உட்காத்தி வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதையும் மீறி இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும். சார் தான் அறிமுகப்படுத்துவார். வந்து எல்லாரும் ஒரு 5-6 ஃபேமிலி வருவாங்க. அப்போல்லாம் வீக்லி ஷூட்டிங் நடத்துவோம். ஏன்னா அப்படி தான் கிடைக்கும் கேண்டிடேட்டு. ஒரு ஊருக்கு போனோம் 10 எபிசோட் எடுத்தோங்கிறதெல்லாம் இப்போ தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்படி கிடையாது. அப்போ அப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒரு 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா 2 ஃபேமிலி காணாமல் போயிடுவாங்க. பயந்துட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ண உடனே அவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்து கொஞ்சமாக மக்களினுடைய நம்பிக்கை வந்து பெரிய அளவில் மாறின பிறகு தான் இதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமூகமும் மாறித்தப்போ. ஏன்னா வந்து அந்த சோஷியல் மீடியாலாம் வந்த அப்புறம் ஃபேஸ்புக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எல்லாரும் வெளியில் போட ஆரம்பித்த பிறகு அந்த தயக்கங்கள் வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் நல்ல பெரிய சக்ஸஸ். ஏன்னா ஊரே தன்னுடைய பெண்ணை பார்க்குது அப்படிங்கும்போது சில பேர் தயக்கமாக இருக்கும். நம்ம அப்படிலாம் வந்து விளம்பரப்படுத்துகிறோமா அப்படின்னு தோணும். அதுதான் பெரிய சவால் அப்போ இல்லையா உங்களுக்கு? இல்லை, அது இருந்தது. ஆனால் அதில் கிடைச்ச பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு வந்து மக்கள் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. நாங்கள் முதல்ல ஒரு 5-6 வாரங்களுக்குள்ளே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினோம். அறிமுகப்படுத்தின பொழுது அந்த அம்மா வந்து சிங்கிள் மதர்ன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தி அவங்க வந்து எப்படியான பொண்ணு கல்யாணம் ஆனால் போருங்கிற மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்த கால்ஸ், நாங்கள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து நாங்கள் மாடம்பாக்கத்தில் ஒரு கோவில் போனோம், அந்த சரபேஸ்வரர் கோவில். போகும்பொழுது அந்த அம்மாவும் வெளியில் வந்தாங்க. வந்துட்டு மோன் சார் அப்படின்னு அப்படியே இறுக்கி 2 கையை பிடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, சார் 40 பேஜ் நோட்டு முழுக்க தீர்ந்து போயிடுத்து வர கால் எழுதி எனக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்போ தெரியல அப்படின்னாங்க. அதுதான் வார்த்தை. அதாவது பெண்கள் வந்து அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது சாய்ஸ் வந்து பெண்களுக்கு கிடையாது. ஆண்கள் வந்து பெண் பார்த்துட்டு போவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஸோ நோவோ ஆண் சொல்லணும், இல்லை ஆண் குடும்பத்தார் சொல்லணும். பெண்ணுக்கு வந்து எல்லாம் பகவான்
பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியானா அவங்க எஸ் சொல்லணுமே நம்ம இந்த ரோஜா படத்துல பாக்குற மாதிரி அவங்க வந்து எப்படியான எஸ் சொல்லணுமேனு பெண் வீட்டார் வந்து தவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த எஸ் நோ சொல்றதுக்கான உரிமை கூட ஆண்கள்கிட்ட இருந்தது அப்படிங்கிற காலகட்டத்துல அது அப்படியே பெரட்டி போட்டது கல்யாண மாலை. பல இடங்கள்ல உறவுகளையே தான் பார்த்துக்கிட்டாங்களே, உறவுக்குள்ளேயே பார்த்துட்டாங்க, உள்ளூர்ல பார்த்தாங்க, சமூகத்துக்குள்ள சொல்லி வச்சு பார்த்தாங்க, அந்த மாதிரி பார்த்தாங்க. அந்த விஷயத்தை பெரட்டி போட்டது. அந்த அம்மா சொன்னதுல இருந்து எங்களுக்கே ஒரு பெரிய வெளிச்சம் என்னன்னா, இப்ப அந்த பெண் எந்த நிலையில இருக்கா, அந்த 40 பேஜ் நோட்ல கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் எழுதியிருக்காங்க. அதுலேருந்து தனக்கு யார் வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற நிலைமைக்கு அந்த பொண்ணு போனான். ஸோ அந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்ததுனால தான் இது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பெண்கள் மத்தியில பேசப்பட்டது. சார் காலப்போக்கில் இந்த மாதிரி நிறைய வரன்கள் வரும்போது உங்கள்கிட்டயே சாய்ஸை விட்டுருவாங்களே சமயத்தில்? ஏன்னா அவங்களுக்கு தெரியல எப்படி இதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது, எது பெஸ்ட்டுன்னு தெரியல அப்படின்னா அதில் நீங்கள் இறங்கி செய்வீங்க இல்லையா? இல்லை, அதுக்கு வந்து யோசனைகள் கொடுக்குறோம். அதாவது எப்போதுமே வந்து எடுத்து கொடுக்குற வேலை எங்களுது, முடிச்சு கொடுக்குற வேலை அவங்களது, கடவுளுது. இப்படி தான் நம்ம யோசனை பண்ணுறோம், சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்னா, ரைட் ஓகே இதை பார்த்துருங்க, இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன சரி 400 வரன் வந்திருக்கு 200 வரன் வந்திருக்குன்னா நீ இதில் என்ன பண்ணணும், அந்த பெண் என்ன கேட்குறா, படிப்பில் என்ன கேட்குறா, அப்புறம் என்ன சம்பளத்தில் என்ன கேட்குறா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த குடும்பத்தில் எப்படி ஒத்து போகும், இதெல்லாம் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 20 தான் தேரும். 200 இருந்தாலுமே 20 தான் உங்கள் கையில் வந்து மாட்டோம். அதில் வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது, எப்படியுமே நாங்கள் வந்து கல்யாண மாலைக்கு அப்புறம் பெண்ணும் பையனும் உட்காந்து பேசுறதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நல்ல ஃபர்தராக டெவலப் ஆச்சு. அவங்க 2 பேரையும் உட்காந்து வச்சு பேச வச்சுட்டு அவங்க யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள நோக்கி அந்த பிரயாணம், அதுதான் வாழ்க்கை பிரயாணமாக முடியுது. அதாவது கல்யாணமாக முடியுதுங்கிறது அதான் அது. அதனால் அந்த யோசனையை தான் நம்ம சொல்கிறோமே தவிர முடிவெடுக்கிறதுக்குள்ளே நம்ம போகலை. ஏன்னா அது எல்லாமே பெற்றோருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள, நாளைக்கு நம்மள ப்ளேம் பண்ணுவாங்க. ப்ளேம் அந்த பயமே கிடையாது. நம்ம எடுத்து கொடுக்குறது நியாயமாக இருக்குதுன்னு நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் முடிவெடுக்கிறது வந்து நீங்களாக தான் இருக்கணும், பெற்றோராக தான் இருக்கணும், பையனாக தான் இருக்கணும், பெண்ணாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே வந்து தலையிடக்கூடாதுங்கிறத வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 25 வருஷமாக அது வந்து ஒரு பாடமாகவே வச்சுருக்கோம். அது நான் அதுக்குள்ளே போகிறது இல்லை. ஆனால் இதை எடுத்தால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி வைக்கிறோம், சப்மிசிவாக சொல்கிறோம். அது நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு அந்த தேடுதலில் அவங்க திண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம வழிகாட்டுதலை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. பொண்ணும் சரி அதான் பையனும் சரி ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு ஆட்களை. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து வலுக்கட்டாயமாக உங்களுக்கு ஹாரோஸ்கோப் அனுப்பி பாருங்க மேட்ச் பாருங்கம்மாங்க, எதை கொடுத்தாலும் வேண்டாமாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் வருமா? பட் ரொம்ப கம்மி. அது மாதிரி சிக்கல்கள் வந்து நம்ம மீட் பண்ணதே ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டுக்கு பயந்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு உண்மையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட தொடர்ந்து போயிட்டே இருக்கு இந்த ப்ராசஸ். அந்த ரகசியங்கள் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே உள்ளது. ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த பையன் ஒரு லவ் பண்ண அதெல்லாம் சொன்னால் நான் எடுக்கவே மாட்டேன் இல்லையா, அதனால அது மாதிரிலாம் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு பெரிய ஃபோரம்ல வரும்பொழுது அந்த இனிபிஷன்ஸ் இருக்கிறவங்க யாரும் வரதே கிடையாது சார். வலுக்கட்டாயமாக என்ன பண்ணினாலும் ஒரு 2-3வது இதில் தெரிஞ்சு போயிடும். அவங்க வந்து உடனடியாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொஃபைலை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர அது டீஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் ரொம்ப நம்மளுடைய அந்த பர்சனல், இப்போ எல்லா லட்சக்கணக்கான ப்ரொஃபைலும் நம்மளோட பர்சனலுக்குள்ளே வரது கிடையாது. அதாவது அவங்க ஆன்லைனில் பார்த்துக்கிறாங்க. அந்த ஆன்லைனில் வந்து அவங்க வந்து வேண்டாம் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 காரணம் இருக்கும். ஒன்று மேரேஜ் ஃபிக்ஸ்டு, இல்லைன்னா டூப்ளிகேட் ப்ரொஃபைல். 3வது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த மாதிரி ஃபேமிலி நாட் இன்ட்ரெஸ்டட்னு. அப்போ அந்த ஃபேமிலி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரணங்கள் நம்மக்கிட்ட வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த கேள்வி எந்த இடத்துல வரும் அப்படின்னா சார் பார்க்குற அந்த பர்சனல் மேட்ரிமோனி இருக்கு இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, அந்த இடத்துக்குள்ள தான் வரும். சப்போஸ் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ விருப்பம் இல்லை, ஆனால் பெற்றோர்கள் வந்து பதிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அதில் தான் சார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மேட்ரிமோனி தான். ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஃபைல், இல்லைன்னா சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க, அவங்களால வரன் தேட முடியல, நம்மள்கிட்ட வராங்க, பிஸ்னஸ் ஃபேமிலியில் இருக்காங்க, அதெல்லாம் வந்து சார் பார்க்குற எக்ஸ்க்ளூசிவ். அதில் சார் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான இது என்னென்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங் பேரண்ட்ஸோட, செகண்ட் மீட்டிங் பையன் பொண்ணோட, அவள் எந்த நாடாக இருந்தாலும் ஐதர் நேர பார்ப்பாரு இல்லைன்னா ஜூம் கால்லையான பேசுவார். அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கே போகிறது கிடையாது. நம்ம இப்போ அவங்க முன்னாடி லவ் பண்ணாங்க, இப்போ இல்லை எனக்கு அந்த லவ் சரி வரல வந்துட்டேன் வெளியில் அப்படிங்கிறதா, அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் அதெல்லாம் அக்செப்டட் தான். ஒரு அஃபேர் பெயிண்டே இருக்குது, ஆனால் வந்து அவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த பசங்களே சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் நிறைய எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனில் கூட பேசியிருக்கோம். அந்த பசங்களே சொல்லிடுவாங்க, சார் அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம பேசி
பேசி அவங்கள வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே முடிவு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதே தவிர, இந்த பர்சனல் மேட்ரிமோனியில் தான் இந்த விஷயமெல்லாம் வரும். ஆன்லைனில் பண்ணும்பொழுது அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். குழந்தைங்களோட விவரத்தை சொல்லி அவங்கள வந்து டேமேஜ் பண்ணிட மாட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அவங்க ரகசியமாக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அப்பா வந்து சொன்னால் கூட நீங்கள் எதுவும் ஸ்பீடாக பார்த்துடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஐ எம் இன் கான்டாக்ட் வித் சம் பர்சன், அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பொண்ணோ அந்த பையனோ சொன்ன ரகசியத்தை வந்து உடனடியாக பெற்றோர்கிட்ட சொல்கிறது, அவங்கள காட்டி கொடுக்குறது, அது மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அதாவது நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கான முழு நம்பிக்கைக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையை தவிர எங்கேயுமே வந்து வயா மீடியாவாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பெற்றோரும் சில இடங்களில் சொல்லிடுவாங்க, இதை எப்படியாவது பார்த்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும், இல்லை 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். அந்த எமர்ஜென்சி வரும்போது மாத்திரம் நமக்கு எங்கேயோ ஒரு பொறி தட்டும், சரி இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பூந்து விசாரித்தா விஷயம் வந்துடும். இது மாதிரி நிறையா இதில் வந்து அதான் சொல்கிறேன், நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஹோம்ஒர்க்காக இருக்கும். இங்கே வந்து ஜாதக பொருத்தம்லாம் சரியாக இருக்குது. ஆனால் பொண்ணு வந்து அப்ராடு போயிடுறான், பையன் அங்கே வேலை பார்க்குறான். அங்கே போய் அவங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லை, கம்பேட்டபிலிட்டியில் தகராறு பயங்கரம் வருது. அப்புறம் பார்த்தா ஒரு 6-7 மாதத்தில் திரும்பி வரப்பெல்லாம் நிறைய கேசஸ் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது, அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. வெளிநாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது. அங்கே அந்த பையன் வேறு மாதிரி இருக்கான், இங்கே வந்து நம்ம சம்பிரதாயப்படி வேஷ்டிலாம் கட்டிட்டு பஞ்சாவச்சம் கட்டிட்டு இங்கே வந்து வேறு மாதிரி நடிக்கிறான். இந்த விஷயங்கள் பின்னாடி தெரியுது. அப்போ உங்களை ப்ளேம் பண்ணுறதோ உங்கள்கிட்ட சண்டை போடுறதோ அதெல்லாம் உண்டா? அதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக முன்னாடியே சொல்லிடுறோம், அதாவது எங்களோட ஏரியா இவ்வளவு தான், இதுக்கு மேலே எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது முன்னாடி சொல்லிடுறோம். அந்த டிஸ்க்ளைமர் ஃபார்மே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட பர்சனல் லைஃப் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்ச்சு, அது தவிர இந்த ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு கேர்ஃபுல்லாக சொல்லுவோமே தவிர எல்லாத்தையும் தூக்கி உடனடியாக அந்த பையனை கொண்டு வந்து இந்த வீட்டில் கொண்டு எப்படியாவது இந்த பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுணுங்கிற லெவல்லலாம் பண்ணவே மாட்டோம். அது வந்து உறவுலையாவது பண்ணுவாங்களே தவிர கல்யாண மாலிலேருந்து பண்ண மாட்டோம். உறவில் சொல்லுவாங்க, இந்த பையனை எப்படியாவது பிடிச்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை சரி தங்கச்சி பையனாக இருப்பாங்க, இல்லை மாமாவோட பொண்ணாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே நமக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் வரவங்க எல்லாருமே நம்மளோட வெறும் சர்வீஸபிள் கிளைண்ட்டுன்னு எடுத்துக்காத ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கிற ஒரு அக்கறையில் தான் பண்ணுறோம். நம்ம அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பில் ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து முதல்ல நம்மள்ட்ட கொண்டே வர மாட்டாங்க. அதுதான் ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிற குடும்பம் ரீமேரேஜ் வரணும்னா கூட நம்மள்ட்ட வராங்க. அதாவது முதல் மேரேஜ் பண்ணி அது சரியாக வராமல் ரீமேரேஜாக இருந்தால் கூட நம்மள்ட்ட வராங்க. என்ன கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா, அந்த பையன் சரியில்லாமல் போனதுக்கோ இல்லை அந்த பொண்ணு சரியில்லாமல் போனதுக்கோ கல்யாண மாலை காரணம் இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இப்போது சாரோட இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். மீதியெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறது. ஏன்னா கண்டிஷனே அதில் போட்டுக்கிறோம், கல்யாண மாலை ஒரு அறிமுக மேடையே, வரன் பற்றி தீர விசாரித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டியது பெற்றோர் காப்பாளரின் பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும், அது ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் சைன் வாங்குறோம். அதனால அது அவங்களுடைய பொறுப்பு. இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் மட்டும் சார் வந்து அந்த ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னா, அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் பொழுதும் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறது ஒரு விஷயம்தான், ஒரு கார் வாங்கணும், ஒரு ஏசி வாங்கணும், ஒரு விஷயம் சாதாரண விஷயம், ஒரு பொண்ணுக்கு புடவை வாங்கணும்னா கூட நீங்கள் 10 தடவை ஏறி இறங்குறீங்க. அப்போ வரன் அப்படிங்கிறதே நீங்கள் 100 தடவை அதை விசாரித்தாலும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சரி வரல, நான் ஸ்கொயர் ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும்னா திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் எதையுமே அர்ஜென்ட் பட்டன் பண்ணிடாதீங்க. அண்ட் குறிப்பாக ஒரு குடும்பத்துலேருந்து வந்துட்டு சார் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், குரு பலன் போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா சார் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார், அதெல்லாம் வந்து அப்படிலாம் எதிரே பார்க்க முடியாது. 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த எமர்ஜென்சிக்குள்ளே போனோம்னாலே நம்ம மாட்டிப்போம். சில இடங்களில் 1 மாதத்தில் கூட ஆகிடும், சொல்ல முடியாது. எடுத்து கொடுக்குற முதல் வரன் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இதையும் மீறி இந்த பையங்களை விசாரிக்கிறது முன்னாடிலாம் அது வந்து ஒரு மரியாதை இல்லை. பையங்களை பற்றியோ பையங்க ஃபேமிலி பற்றியோ அவங்களோட வசதி பற்றியோ இல்லை அப்பா அம்மாவை பற்றியோ விசாரிக்கிறது வந்து முன்னாடியே ஒரு முறைமையே இல்லை. அது விசாரித்தா அந்த பையன் வந்து இந்த பொண்ணை எடுக்க மாட்டான். அது மாதிரிலாம் ரிஜெக்ஷன்லாம் இருந்தது. இப்போல்லாம் பையனோட மேட்ரை பதிவு பண்ணும்போதே முன்னாடியே சொல்லிடுறோம் அந்த குடும்பத்துக்கு, உங்களை பற்றி தீர விசாரிப்பாங்க பொண்ணு கொடுக்குறவங்க. நம்ம வீட்டில் பெண் இருந்தால் எப்படி நீங்கள் விசாரித்து கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து பொண்ணு கொடுக்கும்போது உங்களை பற்றி டெஃபினட்டாக விசாரிப்பாங்க. அதை வந்து ஒரு தவறாக எடுத்துக்கூடாது. அந்த மனப்பக்குவத்தில் இருந்தால் ஒண்டி நம்மள்கிட்ட பதிவு பண்ணுங்கள், அந்த லெவல்லே சொல்லிடுறது.
அது மாதிரி இது எப்படின்னா காஷஸ்ன்னு இல்லை, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீ தப்பு பண்ணிட்டு வந்து சமூகத்தில் நின்று ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு போயிடலாம் நினைக்காதேன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்குற எச்சரிக்கை. அது கம்யூனிட்டி மீட்டிங்லாம் நடக்குதுல்ல, அதில் ஏகப்பட்ட க்ரௌடு வருது, எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்களுக்கு கல்யாண வீடு மாதிரி நீங்கள் வீட்டில் காலம்பரை டிஃபன் மதியானம் சாப்பாடுலாம் வேற போடுறீங்க. சாப்பாடு சாப்பிடவே சும்மா வராங்க சில பேர். இல்ல இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. இல்ல நாங்க வந்து அந்தந்த ஊருக்குன்னு ஒரு எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதாவது இப்போ ஒரு திருச்சிக்கு போறோம் அப்படின்னா சைவ பிள்ளை இல்லைன்னா வெள்ளாளர் இந்த கம்யூனிட்டிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரும். இதுக்கு போறோம் மதுரைக்கு போறோம்னா முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஜாஸ்தி வரும் அப்படின்னு நாங்க தீர்மானம் வச்சிருப்போம். எங்களோட டேட்டா பேஸோட அடிப்படையிலையும் எங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுல ஒரு 20% திஸ் வே தட் வே இருக்குமே தவிர ரொம்ப நாங்கள் வந்து 100 பேர் எதிர்பார்த்தோம் 1000 பேர் வந்தாங்க, இல்லை 1000 பேர் எதிர்பார்த்தோம் 50 பேர் வந்தாங்கங்கிறது நடக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் 2 வாரம் முன்னாடி காமராஜர் அரங்கத்தில் பண்ணோம் கம்யூனிட்டி மீட்டை. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன தெரியும், அந்த பெரிய ஹால் அளவுக்கு முதலியார் பிள்ளை சமூகம், நாயுடு சமூகம், இந்த சமூகம் எல்லாம் வருவாங்க. ஒரு 400 ஃபேமிலிஸ் வந்தாலே ஹால் ஃபுல்லாகிடும். 400 ஃபேமிலினா யோசிச்சு பாருங்களேன், 800 இல்லை 1000 பேர், அந்த 1000 பேர் உட்கார்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பண்ணி வைப்போம். ஸோ எந்த ஊரில் எவ்வளோ சமூகத்துக்கு எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு இருக்கும். 25 வருஷமா இருக்கும் இல்லையா, அதனால ஓரளவுக்கு தெரியும். அவங்க அதோட இல்லை, இதில் வந்து அவங்க வரன் தேடுறவங்களை தவிர வேற யாருக்கும் என்ட்ரி கிடையாது. அவங்களுக்கு நம்மளோட பதிவு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அங்கேயான வந்து அவங்க பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அவங்களுடைய ஃபார்ம் ரெடி ஆகி அவங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸோட ஒரு கார்டு கொடுக்கப்படும். அந்த கார்டை எடுத்தால் தான் அவங்க உள்ளே போக முடியுமே தவிர கார்டு இல்லாமல் சும்மா வேடிக்கை பார்க்குறேன், பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக வரேன் அப்படிங்கிற பேச்சுக்கு கல்யாண மாலையில் இடம் கிடையாது. முதல் நாள்லேருந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் சார். ஒன்று ஆன்லைனில் ஆக்டிவேஷன் பண்ணினா கூட ப்ரொஃபைலை பற்றின டீட்டெயில்ஸை ஓரளவுக்கு ஃபோனில் விசாரித்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டு தான் ஆக்டிவேஷன். இல்லை ஆட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது, இன்றைக்கி 400 ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் ஆகிடுது, எனக்கு கால் சென்டருக்கு போகவே போகாது, அப்படியே ஆட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது. எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி தான் ஆக்டிவேட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி மீட்லலாம் வரவங்க நம்முடைய உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இடம். அவங்க அன்னைக்கு வந்து உறுப்பினரானா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஃபோட்டோவை கொடுக்கணும், டீட்டெயில்ஸை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நான் வந்து வெறுமனே பார்க்குறேன், என் பொண்ணோட ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னால் அந்த இடத்துல இடமே. சாப்பாடும் போடுறீங்க இல்லை, எல்லா இடத்துலலாம் சாப்பாடுங்கிறது கிடையாது சார். அது வந்து இட் டிபெண்ட்ஸ். அந்த ரொம்ப பெரிய கம்யூனிட்டி நம்ம காலம்பரை ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் போகும் அப்படின்னு இருந்தால் தான் ஒரு 4 மணி 5 மணி மட்டும் போகும். காலம்பரை 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 5 மணி மட்டும் போகும். அதாவது நீங்கள் ஆரம்பித்த நேரத்தை ஒப்பிடும்போது இப்போ கலப்பு திருமணங்கள் நிறையா பண்ணி வைக்கிறீங்களாங்கிறது வந்து சரியான கேள்வி இல்லை. பண்ணிக்கிறது ரெடியாக இருக்காங்களா? எஸ் சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோரை மீறி எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கக்கூடாது. பையன் பெண்ணோட ஆசையை மீறி எதுவும் நாங்கள் பண்ணக்கூடாது. சர்வீஸ், அதாவது பல இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போய் ஒரு உதவிக்காக நின்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. நமக்கே போர் அடிக்கும், என்னடா அது தெரியாமல் வந்து கேட்டோமேன்னு. அந்த அளவுக்கு நம்மளை பாடாப்படுத்திடுவாங்க. கல்யாண மாலையில் ஒண்டி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் இது. நிதானம், ரொம்ப நிதானம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்குறீங்க, எனக்கு ஜாதி தடை இல்லை அப்படின்னு கேட்குறீங்க, எனி ஈக்குவலன்ட் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அது மாதிரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் எடுத்த டெசிஷன் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் 2-3 பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. மீதி கிட்டத்தட்ட இன்றைக்கும் சரி 60-70% மக்கள் வந்து தன்னோட கம்யூனிட்டி, தன்னோட சமூக மக்களோட தான் போகணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த மாற்றம் பண்ணிக்கலாங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறதும் கிடையாது. ஒரு சில ப்ரொஃபஷனில் வரும்போது, டாக்டர் ப்ரொஃபஷன், ஐஏஎஸ் இது மாதிரி வரும்போது அவங்களோட குளோபல் தாட் இருக்கும். அதனால வேணால் நீங்கள் பேரலாக எதுலையாவது பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம்னு ஒரு சின்ன யோஜனையை தான் சொல்லுமே தவிர முடிவு அங்கேயும் நாங்கள் இருக்க மாட்டோம். இதுதான் விஷயம். நம்மளாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை. நீங்களாம் இதெல்லாம் மாற்றி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதா பிறந்தானோ அதான் இருக்க போகிறான். நம்ம எதுக்கு அதுக்குள்ளே தலையிட. இப்போ நம்ம பண்ணுற கம்யூனிட்டி மீட்லேயே எல்லா கம்யூனிட்டி இப்போ சாட்டர்டே சண்டே நடக்கும் எல்லா ஊர்லேயும். அந்த அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெற்றோர் கலப்பு திருமணம் ஜாதி தடையிலே அந்த பிரிவுக்குன்னே ஒரு மீட்டு நடக்கும். அது தனி மீட்டு. அந்த மீட்டில் வரவங்க வந்து பேரண்ட்ஸ் இன்டர்காஸ்டாக இருக்கிறவங்க வந்து கலந்துப்பாங்க. அதே மாதிரி கேஸ் நோபார்னு சொல்கிறவங்க வந்து கலந்துப்பாங்க. அவங்க கலந்துட்டு எங்களுக்கு இது மாதிரி அது கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் கம்யூனிட்டின்னு தான் கேட்பாங்களே தவிர ஜாதி தடையிலேன்னா அவுட்ரேட்டாக எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகாது. இப்போ உள்ள நம்ம அறிவியல் நூற்றாண்டில் டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த மாதிரி சாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதத்தில் நம்ம இந்த சாதிய மனப்பான்மையை வந்து ஆதரிக்கிறாப்புல இருக்கியா? அது நம்ம ஆதரிக்கலையா சார்? இப்போ நம்ம ஆதரிக்கிறோம், நம்ம வெறுக்கிறோம், நம்ம அதுக்கு எகென்ஸ்டாக போகிறோம், ஒன்றுமே கிடையாது சார். பெற்றோர் பிள்ளைங்க
அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது மாற்றி பண்ணலாமா, அப்படியே தன்னோட கம்யூனிட்டிக்குள்ளே பண்ணுமாங்கிறது வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவே தவிர நீங்கள் அதுக்குள்ளே தலையிடறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் போச்சு, ஜாதி அடிப்படையில் எதுவுமே இல்லை, அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா இன்னும் பாசிபிள் ஆகலைங்கிறது தான் சரியா ஆகலை. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நம்ம எரியாமல் இன்டெரக்டாக அதை ப்ரமோட் பண்ணுறப்பல ஆயிடுச்சா? இல்ல சார், இது எப்படி நீங்க இப்போ நீங்க பண்ண முடியாதுங்கிறேன். ஸ்கூல் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதே, காலேஜ் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதே கூட கம்யூனிட்டி இருக்கிற போது கல்யாணம்ங்கிறது ரொம்ப பர்சனல் விஷயம் இல்லையா? இதுல நீங்க இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாங்க எங்களுக்கு வந்து இல்ல இப்போ அடுத்த இன்னொரு 2025ல வந்து யாருமே கேஸ்ட் நோ பார்னு வந்தா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஈஸி நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேராமீட்டர்ல பார்க்கணுங்கிறது அவசியமே கிடையாது. வெறும் அவங்களோட படிப்பு, உத்தியோகம், வயசு, எங்க வேலை பார்க்குறாங்க இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். எங்களுக்கு ரொம்ப சௌரியம். நாங்க we will be very very happy to do that. ஆனா உண்மை என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நீங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்னு கேட்டீங்களே, அந்த கூட்டத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் உங்களுக்கு கம்யூனிட்டி மீட்டுக்கு அவ்வளவு கூட்டம் வருது, ராத்திரி வரைக்கும் ஏன் ஆறுது அப்படின்னு நம்ம கேட்டோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் வந்து அதை தான் விரும்புறாங்கிறது தான் அர்த்தம். அப்ப மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அது கண்டினியூஸா அப்படியே மாறி போயிடுத்து, உலகமே மாறி போயிடுத்து, நம்ம மட்டும்தான் ஜாதி பார்க்குறோம், எங்க ஆஃபீஸ்ல மட்டும்தான் நாங்கள் ரெடி, இன்னைக்கே ரெடி. நம்ம வீட்டில் கல்யாணமா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லா கல்யாணங்களும் நடந்திருக்கு, நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் மீதி குடும்பத்தில் அப்படி நடக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்படி தான் போகிறது. இந்த 25 வருஷத்துல பெரிய மாற்றம், அந்த மாதிரி சேஞ்ச் இல்லை சார். அந்த மாதிரி இல்லை. 2 ரீசன். ஒரு ரீசன் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல உறவாக இருப்பாங்க. அவங்கள விசாரிக்கிறது ஈஸி. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், கம்யூனிட்டி மீட்டில் நாங்கள் பார்க்குற ஆச்சரியங்களில் அதுவும் ஒன்று. அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க, சார் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், இன்னும் எங்களுக்கு வரனே அமையல அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா பின்னாடி பேசுகிற 10 பேர் அவங்களுக்கு உறவுக்காரங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில், இல்லைன்னா நெய்பராக இருப்பாங்க, இல்லை அந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன சார் இது இவ்வளோ பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா மாமா மச்சானுக்கு உறவா இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்துல விசாரிக்கலாம். இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன். 2வது, தங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தை மாற்ற வேண்டாங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இப்ப வெளிநாடுகளுக்கே போறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் என்ன? அவங்களுடைய ஹேபிட்ல இருக்கிற மிகப்பெரிய சேஞ்ச். அது ஃபுட் ஹேபிட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களுடைய என்ன சமைக்கிறாங்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்க எப்போ ஏந்துக்கிறாங்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு சமூகம் மாறுபடுறது. அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு இருக்கு. அவங்க இந்த சாமியை தான் கும்பிடுவாங்க, இதுதான் படையலா பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுடைய உணவு பழக்கம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலி சைவ பிள்ளை பொண்ணுக்கு வந்து சொதி பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய கல்ச்சுரல் ஷாக்கா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது தேவைப்படுறது. அந்த மாதிரி 2 விஷயத்துக்காக தான் அவங்க வந்து கம்யூனிட்டியை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அடுத்தடுத்து என்ன நாங்க இந்த 25 வருஷத்துல நாங்க பார்த்த ஒரு சேஞ்ச் என்னன்னா, சப்செக்ட் நோ பார்ங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கு. அதே மாதிரி தங்களுக்கு ஈக்குவலான கம்யூனிட்டி, முதலியார்னா பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், வெள்ளாளரை கல்யாணம் பண்ணிக்கலாம், பிராமின்னா ஐயர் ஐயங்காருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்திருக்கு. நாயுடு, ரெட்டி, அதாவது தெலுங்கு ஸ்பீக்கிங்காக இருந்தால் ஈக்குவலாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கே தவிர அடுத்த லெவல்ல இதுலேருந்து அது அப்படிங்கிறதுக்கு 2050 வரை காத்திருக்கணும். காக்கலாம், நாங்கள்லாம் இருப்போமான்னு தெரியாது, அடுத்த ஜெனரேஷன் பார்க்கலாம். அதை கல்யாண மாலை வெற்றியை பார்த்துட்டு கல்யாண மாலை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, இதில் பெரிய வருமானம் இருக்குது, அட் த சேம் டைம் பெரிய விஷயம் இருக்குது இதில் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆரம்பித்து வெப்சைட் மாதிரி நிறைய ஆரம்பித்து என்னென்னமோ விளம்பரம் வருது, எது ஒரிஜினல் எது பொய்ன்னு தெரில. அது வந்து நிறைய வியூஸ் வேறு போயிட்டே இருக்குது. அதில் பார்த்தா படங்கள்லாம் ரொம்ப ஆக்குவர்டாக படங்கள்லாம் வருது.